இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தீ அப்படின்னா கடுமையான ஒரு சோதனை, தண்ணீர் என்பது கடுமையான ஒரு வேதனை. சில சோதனைக்குள்ளாக, சில வேதனைகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்னா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நன்மைக்காக முடியும். மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல ஏறி போகிறாங்க. பல நெருக்கமும், பல சோதனை, பல விதமான துன்பத்தினால நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடக்கும்படியாய் நீங்க செய்வீங்க. செழிப்பான ஒரு இடம் எனக்கு இருக்கு, செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இப்பொழுது நான் கடந்து கொண்டிருக்கிற இந்த பாதைகள் எனக்கு நன்மைக்காக என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரியமானவர்களே, இந்த கடுமையான ஒரு சோதனை, இந்த கடுமையான இந்த வருத்தங்கள் நிச்சயமாக மாறும். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். செழிப்பான ஒரு இடம் இருக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. எந்த அளவிற்கு இந்த சோதனையான இந்த காலத்துல, இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையில நீங்க கர்த்தரை தேடுகிறீர்களோ, செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். கவலைப்படாதிருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பிரச்சனை, ஆனாலும் அந்தி சந்தி மத்தியான வேலையில கர்த்தரை தேடினதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கவலைப்படாதிருங்கள், ஜெபியுங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள். செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார்கள், செழிப்பான இடத்துல கர்த்தாவே கொண்டு போனீரே அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான திருமணங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நல்ல சமாதானத்தை தருவீராக. நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறட்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுவீராக. நாள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you.